அருள்மிகு மரகதாம்பாள் சமேத ரவீஸ்வரர் ஆலயம் வட சென்னையில் உள்ள வியாசர்பாடி பகுதியில் அமைந்துள்ளது. சோழர் காலத்தில் கட்டப்பட்ட இக்கோயில் மிகவும் பழமையானது. இக்கோயில் வேதங்களை வகுத்த வியாச மகரிஷி மற்றும் சூரிய பகவானால் வழிபடப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க பழமையான சிவஸ்தலமாகும். அருள் தூவிடும் மண்ணாமலை இருள் போக்கிடும் ஆராதனை. சூரிய பகவான் பூஜித்த தலம் என்பதால் சூரிய தீர்த்தம் உள்ளது. அதை மாற்றிடும் ஈசன் துணை. தினமும் அதிகாலை சூரியனின் கதிர்கள் மூலவர் மீது படுவது இக்கோயிலின் தனிச்சிறப்பாகும். மெய்யான அருள் சோதியே உமையோடு கலந்தாடி சிவம். வியாச முனிவர் வழிபட்ட தலம் என்பதால் குழந்தைகளின் கல்வி தொடக்கத்திற்கும் மேதகு அறிவுக்கும் இங்கு பெற்றோர்கள் வழிபாடு செய்கின்றனர். யாரை அகலாமலே நற்றுணையாகி நலம் சேர்க்கும் திருமேனி. மூலவர் சன்னதியை சுற்றி நர்தன விநாயகர், தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, பிரம்மதேவர், துர்க்கை சன்னதிகள் அமைந்திருக்கின்றன. அம்பாள் சன்னதியை சுற்றி வைஷ்ணவி தேவி, வராகி அம்மன், பிரம்மமுகி, கௌமாரி ஆகியோர் அமைந்திருக்கின்றனர். தல வரலாறு. ஒருமுறை பிரம்மதேவரின் கோபத்திற்கு ஆளாகி பூமியில் பிறந்தார் சூரிய பகவான். எங்கும் இருள் சூழ்ந்து இருந்தது. அதனை பார்த்து மனம் உருகி ஒவ்வொரு ஊராக சுற்றித் திரிந்தார். தெற்கே சென்ற பிறகு வடக்கு பக்கமாக வந்தார். கருக்கொண்டு உருக்கொண்டு வரும் வாழ்விலே கடைசியாக ஒரு கிராமத்தில் எங்கும் பசுமை சூழ்ந்திருப்பதைக் கண்டு இறைவன் இருக்கக்கூடிய இடம் இதுதான் என்று எண்ணி மகிழ்ந்தார். அங்கு ஒரு வன்னி மரத்தை பார்த்தார். நாரதரின் ஆலோசனைப்படி அந்த மரத்தடியில் அமர்ந்து தியானம் செய்தார். நினைக்கின்ற நொடி நெஞ்சில் உதிக்கின்றவன் இமை ரெண்டு கிடை நின்று. வன்னி மரம் ஜனனம், மரணம் இரண்டு தத்துவத்தையும் கொண்டுள்ளது. ஓர் இலை விழுந்தால் ஓர் இலை முளைத்துவிடும். என்றும் பசுமையாக இருக்கக்கூடிய மரம் இது. பூ பூப்பதும் காய்ப்பதும் கண்ணுக்கு தெரியாது. இம்மரம் கம்பீரமாக வானளாவ உயர்ந்து வளர்ந்தாலும் அடக்கமாக கொடிபோல் வளைந்து பணிவாக தலைவணங்கி நிற்கும். சூரிய பகவான் இங்கு தன்னுடைய ஆணவத்தை மறந்து பணிவோடு அந்த மரத்தடியில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து தவம் செய்தார். பல காலமாக தவம் செய்த வலிமையால் சிவபெருமான் நேரில் தோன்றி உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார். சூரியன் தனக்கு ஏற்பட்ட பிரம்மதோஷம் நீங்க வேண்டும் என்று இறைவன் பாதத்தில் விழுந்து என்னை மன்னிக்க வேண்டும் என வேண்டி பணிவுடன் கேட்டுக்கொண்டார். பிறகு சிவபெருமான் சூரிய பகவானுக்கு அருளாசி அளித்து, இவ்வூருக்கு வந்து நீ பூஜை செய்ததால் இவ்வூர் பானுபுரம் என்று அழைக்கப்படும் எனவும், என்னுடைய பெயரோடு உன் பெயரை சேர்த்து என்னை ரவீஸ்வரர் என்று மக்கள் அழைப்பார்கள் என்றும் ஆசிர்வதித்து மறைந்தார். குலம் வாழ துணையாகும் உயிர்நாதமே ஒடுங்காமல் அலைகின்ற மனம் ஒன்றவே ஒலிக்கின்ற பதமான திருவேதமே இலக்கின்றி நிழல். சிவபெருமான் சன்னதி கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. சந்நிதிக்கு எதிரே உள்ள சுவரில் சிவலிங்க வடிவிலான துளை உள்ளது. சூரிய கதிர்கள் கோயிலின் முன் மண்டபத்தின் வழியே
மூலவர் ரவீஸ்வரர் மீது அன்றாடம் அதிகாலை விழுவது ஈசனுக்கு செய்யப்படும் முதல் பூஜை என நம்பப்படுகிறது. வாதுன் புகழ் பாடினே. நம சிவாய வாழ்கவே, நாதன் நாமம் வாழ்கவே, ஆதி அந்தமின்றியே ஆளும் தெய்வம் வாழ்கவே. நம சிவாய வாழ்கவே, நாதன் நாமம் வாழ்கவே, ஆதி அந்தமின்றியே ஆளும் தெய்வம் வாழ்கவே. அருள் தூவிடும் ஆரம்ப காலத்தில் இக்கோயிலில் சிவன் சந்நிதி மட்டுமே இருந்ததாகவும் பின்னர் இப்பகுதியின் அரசன் குழந்தை இல்லாததால் தனக்கு குழந்தை பாக்கியம் தருமாறு இறைவனிடம் வேண்டியதாகவும் இதனால் சிவபெருமான் பார்வதி தேவியை அரசனின் மகளாக பிறக்கும்படி அறிவுறுத்தியதாகவும் பிறகு பார்வதி தேவி அரசனுக்கு மகளாக பிறந்ததாகவும் அவளுக்கு மரகதாம்பிகை என்று பெயரிட்டு அரசர் அவளை வளர்த்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. உணர்வோடு உறவாடும் உயிர் நாடியே உம்மடி நாடும் அடியாரை அகலாம. அவள் திருமண வயதை அடைந்தபோது சிவபெருமான் மரகதாம்பிகையை மணந்தார் எனவும் இவ்வாறே அன்னை சந்நிதி பின்னர் வந்ததாகவும் கூறப்படுகிறது. அழகு நிறைந்த சுந்தர விநாயகர் காட்சி தருகிறார். அருள் தூவிடும் மண்ணாமலே, இருள் போக்கிடும் ஆராதனை. சிவபெருமானின் தொண்டர்களாக போற்றக்கூடிய 63 நாயன்மார்களை நாம் தரிசனம் செய்கிறோம். அவர்களுக்கு அடுத்தபடியாக வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் வீற்றிருக்கிறார். கைலை மலையில் காண்கிற சிவமே, காசியில் ஆளுமை செய்திடும் சிவமே, கங்கை சடைதனில் சூடிய சிவமே. நாகர் சன்னதி மேற்கு திருச்சுற்றில் ஸ்ரீ முனைக்காத்த பெருமான் சன்னதியை அடுத்து ஒரு கோபுர மாடத்தில் நாகர் சன்னதியை எழுப்பியுள்ளனர். பௌர்ணமி கிரிவல பாதையின் சிவமே, அடியவர் உள்ளம் வாழ்ந்திடும். பத்ர பீடத்தின் மேல் 5 தலை நாகம் தன் உடலை சுருட்டி லிங்க வடிவத்தை வணங்கும் நிலையில் காட்சியளிக்கிறது. நாகத்தின் 5 தலைகளும் மிக இயற்கையாக அமைந்துள்ளது. நைவேதியனாகிய சிவமே, சோதியில் முழுவதுமாகிய சிவமே, ஒற்றுணை திருந்த. நாகத்தின் பக்கத்தில் மேலும் 3 நாகர் சிலைகள் உள்ளன. இங்கு ஏக நாகம் ஒன்றும் இரட்டை நாகம் 2 உள்ளன. இதன் அருகில் பலகை கல்லின் முன்புறம் லிங்க வடிவம் செதுக்கப்பட்டுள்ளது. அடியார் நலம் என்றும் நாடிடும் சிவமே. இவை சுமார் 400 ஆண்டுகளுக்கு மேலாக இக்கோயிலின் தல விருட்சமான வன்னி மரத்தடியில் வழிபாட்டில் இருந்து வருகிறது. பிறை சூடிய சிவமே, மறவாதென்றும் நினைக்கின்ற சிவமே, தொழுவார் அவர் துயர் நீக்கிடும் சிவமே, தோடுடை செவியன் பூமுகச் சிவமே, தூவெண்மதிதனை சூடிய சிவமே, காடுடை சுடலை பூசிய சிவமே, ஏடுடை மலரான் பூசித்த சிவமே. விநாயகர் சன்னதி இங்கு ராமலிங்க அடிகளாரின் சன்னதியை அடுத்து விநாயகர் சன்னதி அமைந்துள்ளது. அல்லல்லருக்கும் சுந்தர சிவமே, தொல்லை வினைத. 14 புராணங்களையும் வேதங்களையும் இயற்றிய வேதவியாசர் சிவன் சன்னதிக்கு பின்புற பிரகாரத்தில்
சிறிய சன்னதியில் அருள் பாலிக்கிறார். இவர் சதுரமான பீடத்தின் மேலுள்ள புலித்தோல் ஆசனத்தில் இரு கால்களையும் மடித்து பத்மாசனத்தில் வீற்றிருக்கிறார். இவரது தலையை ஜடாமுடி அலங்கரிக்கிறது. முகத்தில் மீசையும் தாடியும் தரித்து கழுத்திலும் கையிலும் ருத்ராட்ச மாலையை அணிந்துள்ளார். இடையிலிருந்து முழங்கால் வரை கச்சை தரித்துள்ளார். இவரது இடக்காலின் கீழ்ப்பீடத்தின் முன்புறம் அடியார் ஒருவர் கையில் புத்தகத்தோடு காட்சியளிக்கிறார். இவர் தலையில் குடுமியும் இடையில் ஆடையும் தரித்துள்ளார். தமிழ்நாட்டிலேயே வேதவியாசருக்கு இக்கோயிலில் மட்டுமே தனி சந்நிதி உள்ளது. இதன் காரணமாகவே இப்பகுதிக்கு வியாசர் பாடி என பெயர் வந்தது. இந்த கூற்றுப்படி பார்த்தால் வேதவியாசர் இந்த இடத்தில் தரிசனம் செய்திருந்தால் இக்கோயிலின் மற்றும் இறைவனின் பழமை அளவிட முடியாதது. இப்பகுதி மக்கள் இங்கே குடிகொண்டிருக்கும் வியாச முனிவரிடம் அருளாசி பெற்ற பின்பே குழந்தைகளை பள்ளியில் சேர்ப்பதை பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். பௌர்ணமி அன்று இவருக்கு வில்வமாலை அணிவித்து வழிபட்டால் கலைத்துறையிலும் கல்வித்துறையிலும் சாதிக்கும் வல்லமை கிடைக்கும். தை மாதத்தில் ரத சப்தமி அன்று வியாசர் ரவீஸ்வரரை பூஜிக்கிறார் என்பது ஒரு ஐதீகம். அடியவர் உள்ளம் வாழ்ந்திடும் சிவமே. முனைக்காத்த பெருமாள். வியாசர் சன்னதிக்கு அருகில் முனைக்காத்த பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது. வேத வியாசர் மகாபாரத கதையை கூற விநாயகர் தனது தந்தத்தை உடைத்து அதை எழுதினார். அப்போது அந்த தந்தத்தின் கூரிய முனை மழுங்கி விடாமல் காத்தருளியதால் இத்தல பெருமாளுக்கு முனைகாத்த பெருமாள் என்ற பெயர் ஏற்பட்டது. மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் கூடிய இத்தலத்தில் சுந்தர விநாயகர் என்ற திருநாமத்தில் விநாயகர் அழைக்கப்படுகிறார். சஞ்சாரம் செய்கின்ற நெஞ்சோரமாய் ரீங்காரம் புரிகின்ற ஒரு மந்திரம், உள்ளார்க்கும் இல்லார்க்கும் பொதுவாகவே அருள்வாரி பொழிகின்ற ஒரு மந்திரம். கோயிலுக்கு நேரே வெளியில் சூரிய பகவான் உருவாக்கிய தீர்த்தம் இருக்கிறது. திருமந்திரம் சிவமந்திரம், சிவமந்திரம் சுயமாயெழும் சிவமந்திரம், பிணி நீக்கிடும் வினை போக்கிடும் சிவமாக்கிடும் சிவமந்திரம். சிவன் சன்னதிக்கு பின்புறத்தில் வன்னி மரம் அமைந்துள்ளது. மூலவர் சந்நிதிக்கு எதிரே சூரிய பகவான் மற்றும் சந்திர பகவான் விக்கிரகங்கள் உள்ளன. சிவன் சந்நிதிக்கு மேலே உள்ள இந்திர விமானம் கூடு வடிவில் கட்டப்பட்டுள்ளது. பொழிகின்ற ஒரு மந்திரம். சண்டிகேஸ்வரர். விசார சர்மன் என்ற சிறுவன் சிவபூஜைக்கு இடையூறு செய்த தந்தையை தண்டித்த பக்திக்கு மெச்சிய சிவபெருமான் அவருக்கு தந்தையாகி சண்டீச பதம், அதாவது அதிகார பதவி அளித்தார். சிவாலயங்களில் சிவ தரிசன பலனை பூர்த்தி செய்ய கருவறையின் இடதுபுறம், அதாவது கோமுகி அருகில் உள்ள இவரை வணங்க வேண்டும். மெய்யான கரை சேர்க்கும் மெய்ஞான ரூபன் பேரண்ட வெளிதன்னை. சிவபெருமானுக்கு படைக்கப்படும் உணவு, உடை மற்றும் கோயிலின் சொத்துக்களுக்கு அதிபதியாக கருதப்படுபவர்.
ராமபக்தனான ஆஞ்சநேயர் சன்னதியும், சைவ வைணவ ஒற்றுமையை வெளிப்படுத்த அவதாரம் எடுத்த ஐயப்பன் சன்னதியும் அமைந்திருக்கிறது. கால பைரவர் கருவறை நடுவே சதுரமான பத்ர பீடத்தின் மேல் நேராக நின்ற கோலத்தில் சதுர்புஜங்களுடன் வட திசையை நோக்கிய வண்ணம் கால பைரவர் காட்சியளிக்கிறார். லிங்கம் அருள்பூரணலிங்கம் கருவூரியலிங்கம் கனலாடிடும் லிங்கம். பைரவரின் மேல் வலக்கரம் டமரு முத்திரையில் உடுக்கையை பிடித்துள்ளது. இடக்கரம் கடக முத்திரையில் பாசக்கயிற்றை பற்றியுள்ளது. கீழ் வலக்கரம் கடக முத்திரையில் திரிசூல தண்டை செங்குத்தாக பிடித்துள்ளது. கீழ் இடக்கரம் கபால கிண்ணத்தை ஏந்தி உள்ளது. தலையை சுற்றிலும் ஜுவாலா மகுடம் மற்றும் சுடர்முடி அலங்கரிக்கிறது. நெற்றியை சுற்றிலும் முத்துப்பட்டம் அழகு செய்கிறது. வலக்காதில் மகர குண்டலமும் இடக்காதில் வட்டமான பத்ர குண்டலமும் அலங்கரிக்கின்றன. கழுத்தில் கண்டச்சரம், அட்டிகை, மணி, வடமாகிய அணிகள் அலங்கரிக்கின்றன. கருணாகரலிங்கம் கங்காதரலிங்கம் சர்வேஸ்வரலிங்கம் அருள்பூரணலிங்கம். கால பைரவருக்கு அடுத்து ஒவ்வொரு மனிதனின் உடலையும் மனதையும் ஆளக்கூடிய நவக்கிரகங்கள் வீற்றிருக்கின்றன. மாதொரு பாகலிங்கம் மாதவரூபலிங்கம் மலரொளி தீபலிங்கம் தேவாதி தேவலிங்கம் சூரிய வீரியலிங்கம் சந்திர சாந்த. கோயில் கிணறு. கோயிலில் கிணறு ஒன்றும் அமைந்திருக்கிறது. திருச்சுற்றின் வடமேற்கு பகுதியில் இக்கிணறு உள்ளது. வட்ட வடிவமாக இருக்கின்ற இந்த கிணற்றில் பண்டைய நாளில் அபிஷேகத்திற்கு நீர் இக்கிணற்றிலிருந்துதான் எடுத்துச் செய்யப்பட்டது. நித்திய காருண்யலிங்கம் மந்திரமாகும் திருநீரின் கற்பகலிங்கம். பூஜைகள். இக்கோயிலில் வாரந்தோறும் திங்கட்கிழமை சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பௌர்ணமி, கிருத்திகை, பிரதோஷ நாட்களில் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. மகா சிவராத்திரி, பங்குனி உத்திர திருநாள் மற்றும் அன்னை மரகதாம்பாளுக்காக நிகழும் நவராத்திரி, தசரா இங்கு முக்கிய திருவிழாக்களாகும். கருணாகரலிங்கம் கங்காதரலிங்கம் சர்வேஸ்வரலிங்கம். ஆனியில் 10 நாட்கள் பிரம்மோற்சவம், கந்தசஷ்டி, மகர சங்கராந்தி, மாசி மகம், பங்குனி உத்திரம் ஆகியவை இக்கோயிலில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மங்கள தாளலிங்கம் மாசரு சோதிலிங்கம் அதிசய அபயலிங்கம் ஆதார ஆதிலிங்கம் அபிநய ரூபலிங்கம். இக்கோயிலில் அறியாமல் பாவம் செய்த பக்தர்களுக்கும் முன்ஜென்ம பாவத்திலிருந்தும் விமோச்சனம் வழங்குகிறார் ரவீஸ்வரர். அம்பல தாடும் லிங்கம் ஆலயலிங்கம் வித்தாகியலிங்கம் விஸ்வேஸ்வரலிங்கம் முத்தாகியலிங்கம் முக்தி அருள் திருலிங்கம் எம் குலம் வாழ துணையாகும் சுந்தரலிங்கம் திசையாவும் அரசாடும் பௌர்ணமி லிங்கம் நம்பினை தீர்த்து விதி மாற்றும் வித்தகலிங்கம் நல்வழிகாட்டி நலம் சேர்க்கும் நந்தனலிங்கம் நிம்மதி சூடும் வாழ்வு தரும். திருமணமாகாத பக்தர்கள் மற்றும் குழந்தை செல்வம் பெற வேண்டுபவர்கள் அன்னை மரகதாம்பாளை வணங்கினால் எண்ணியது ஈடேறும்.
கல்வியில் சிறந்து விளங்க விரும்பும் பிள்ளைகள் வேத வியாசரை வணங்குகிறார்கள். லிங்கம் அருள் பூரணலிங்கம் கருவூரிய லிங்கம் கனலாடிடும் லிங்கம் திருவாகிய சர்ப்ப கிரகதோஷத்தால் பாதிக்கப்பட்டோர் இங்குள்ள மரத்தடியில் உள்ள நாகருக்கு பூஜை செய்து வழிபடுகிறார்கள். அகமாடிடும் சுகலிங்கம் இக்கோயிலில் வேண்டுதல்கள் நிறைவேறியவுடன் சுவாமிக்கு விசேஷ அபிஷேகம் செய்தும் வஸ்திரம் அணிவித்தும் நேர்த்திக் கடனை செலுத்துகின்றனர். எம் உயிர் தாங்கும் உயிரே சிவலிங்கேஸ்வரனே. முகவரி: அருள்மிகு ரவீஸ்வரர் திருக்கோயில், மூர்த்தி ஐயங்கார் தெரு, வியாசர்பாடி, சென்னை 600039. அமைவிடம்: சென்னையிலிருந்து சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவில் வியாசர்பாடி என்னும் ஊர் உள்ளது. வியாசர்பாடியிலிருந்து நடந்து செல்லும் தொலைவில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. வழிபாட்டு நேரம்: தினமும் காலை 6 மணி முதல் மதியம் 12 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் இரவு 9 மணி வரையிலும் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும். நிறைகின்ற நேர்த்தி ஜோதிஸ்வரூபன் உன் திருப்பாதம் போற்றி. நெற்றிக் கண்ணெரு பெரிய எழுகின்ற தீரம் கண்ணப்பன் அன்புக்கு கரைகின்ற. இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் வியாசர்பாடியில் எழுந்தருளி இருக்கின்ற அருள்மிகு ரவீஸ்வரர் திருக்கோயிலை தரிசனம் செய்தோம். சூரிய பகவானின் தோஷத்தை போக்கி இந்த திருத்தலம் வீற்றிருக்கின்ற ஊருக்கே பெருமை சேர்த்த அருள்மிகு ரவீஸ்வரர் நம் அனைத்து துன்பங்களையும் போக்கி வாழ்நாளில் நாம் என்றும் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதற்கான நிலையை அருள்வார். புரிகின்ற ஒரு மந்திரம் உள்ளார்க்கும் இல்லார்க்கும் பொதுவாகவே அருள்வாரி பொழிகின்ற ஒரு மந்திரம், அடியார்கள் தொழுகின்ற ஒரு மந்திரம், உள் நின்று உயிர்க்கின்ற திருமந்திரம். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. பிணி நீக்கிடும் வினை போக்கிடும் சிவமாக்கிடும் சிவமந்திரம்.